12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய கன்ஃப்யூஷனாக இருக்கும். யாராவது ஃபார்மசி கோர்ஸ் எடுக்கிறதா முடிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, ஃபார்மசி கோர்ஸில் என்னென்ன இருக்குது, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் 12th முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்மசி கோர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபார்மசி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று டிப்ளமா, இன்னொன்று பேச்சுலர், அப்புறம் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபார்மசி, அப்புறம் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, அப்படி இல்லைனா அதை ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டிப்ளமா, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி தான் 12th முடிஞ்ச உடனே நம்மளால் பண்ண முடியும். மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி வந்து பிஃபார்ம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கோர்ஸை பற்றியுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப்ளமா இன் ஃபார்மசி, இதை டிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் டிப்ளமா கோர்ஸ். இது ஒரு 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான். இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜி குரூப்பில் 50% ஆஃப் த மார்க்ஸ் நம்ம செக்யூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸில் வந்து 2 வருஷத்துக்கான கோர்ஸ் தான். இதில் கடைசி 3 மாதம் வந்து நம்மளோட காலேஜ்லேருந்தே நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இன்டர்ன்ஷிப் பீரியட் அலாகேட் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஃபார்மசியில் ஒர்க் பண்ணி நம்ம வந்து இன்னும் ப்ராக்டிக்கல் நாலேஜுமே வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுத்துலையுமே ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் நம்மளே ஓனாக வந்து ஃபார்மசியை ஓப்பன் பண்ணி அதுவுமே ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியை பிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபார்ம் முடித்தவங்க கூட பிஃபார்ம் வந்து படிக்கலாம். இவங்க வந்து லேட்ரல் என்ட்ரியில் வந்து படிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்க வேண்டாம் இவங்க பிஃபார்மில், டேரெக்டாக செகண்ட் இயர் வந்து இவங்க ஜாயின் பண்ணி அப்படி கூட நம்ம பிஃபார்ம் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 12th முடிச்சுட்டு டேரெக்டாக பிஃபார்மும் ஜாயின் பண்ணலாம். இது 4 இயர்ஸ்க்கான கோர்ஸு. இதுலேயுமே வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா, நம்ம 50% பயாலஜி குரூப் எடுத்து அதில் செக்யூர் பண்ணியிருந்தோம்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இது 4 இயர்ஸ்க்கான ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிப்போம். லைக் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி, ஃபார்மகாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல நாலேஜ் வர மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம இந்த ஃபீல்டில் படிப்போம். இது முடிச்சுட்டு நம்ம என்ன ஜாப்லாம் இதுக்கு கிடைக்கும் அப்படின்னா, மோஸ்ட்டாக இண்டஸ்ட்ரி சைட்ஸில் நிறைய பிஃபார்ம்ஸை எடுத்துப்பாங்க. பிஃபார்ம் படிக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் கோலாக இருக்கும். அது இல்லாமல் இவங்களும் வந்து ஃபார்மசிஸ்டாகவும் ஒர்க் பண்ணலாம். லைக் டிஃபார்ம் எப்படி ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிஃபார்ம் முடித்தவங்களும் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அப்படி இல்லைன்னா பயோமெடிக்கல் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணலாம், பயோடெக்னாலஜியில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு நிறையா வந்து பிரைட் ஃப்யூச்சர்ஸும் இருக்குது. பிஃபார்ம் முடிச்சுட்டு அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எடுக்கிற கோர்ஸ் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, தட் இஸ் எம்ஃபார்ம். இது வந்து ஒரு பிஜி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ். இது ஒரு டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ் தான். பிஃபார்ம் முடித்தவங்க எல்லாருமே வந்து இந்த எம்ஃபார்ம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். பிஃபார்ம் யார் யாரெல்லாம் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து எம்ஃபார்ம் படிக்கலாம். பட் டிப்ளமா முடிச்சுட்டு டேரெக்டாக எம்ஃபார்ம் நம்மளால் படிக்க முடியாது. டிப்ளமா முடிச்சுட்டு பிஃபார்ம் வேணால் நம்மளால் படிக்க முடியும், பட் டேரெக்டாக எம்ஃபார்ம் படிக்க முடியாது. ஸோ டிப்ளமா முடிச்சுட்டு பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஓகே, பட் டேரெக்டாக நம்மளால் டிப்ளமோலேருந்து எம்ஃபார்ம் வர முடியாது. பிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க எம்ஃபார்முக்கு அடுத்து போகலாம். எம்ஃபார்ம் முடித்தவங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்களுமே வந்து அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணலாம், சீனியர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுக்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, இதை ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது புதுசாக வந்த கோர்ஸ் தான். 2008 தான் இந்த கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது பேசிக்காக ஒரு 6 இயர்ஸ்க்கான ப்ரோக்ராம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர் நம்ம அகாடமிக்கை பற்றி படிப்போம் அண்டு லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப் மட்டும்தான். இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டில் நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்து அதில் 50% ஆஃப் த மார்க் நம்ம செக்யூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு எலிஜிபிள். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி நம்ம படிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து பிஃபார்ம் முடிச்சிருந்தா அப்படின்னா அவங்களுமே வந்து லேட்ரல் என்ட்ரி மூலியமாக நம்ம
டாக்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கலாம். இப்போ பிஃபார்ம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க போஸ்ட் பேக்லேட்டராக டேரெக்டாக 4th இயர் ஆஃப் த ஃபார்ம்-டி வந்து இவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க 4th அண்ட் 5th 6th இந்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் படிப்பாங்க. இவங்களுமே வந்து ஃபார்ம்-டிக்கு ஈக்குவலான ஒரு பர்சனாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்-டிக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் எதுவுமே இல்லை. ஃபார்ம்-டி வந்து இப்போ தான் வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இன்னும் என்ன நமக்கு ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னா, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணலாம். அங்கே கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டுக்கான சேலரி ரொம்பவே கம்மி தான். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டைரக்டர் ஜாபும் நமக்கு இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கலாம், ட்ரக் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நமக்கு இருக்குது. பட் வந்து இங்கே இந்தியாவில் இதுக்கான ஸ்கோப் ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மெட் மெசேஞ்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.